தம்பி தம்பி கதையா கதையா போச்சு எங்க ஓட்டு விட்டாங்க என்ன காட்டு ஓட்டி விட்டாங்க தெரியல ஏறி ஏறி முழுந்து ஓட்டி விட்டுட்டு இருக்காங்கடா என்னடா பசி எடுத்து டீ காலேஜ் மாதிரி ஆயிரா அந்த மாதிரி நாங்க ஓட்டி தரல அக்கா இப்போ இரும்பு வந்து போவா வார்த்தைக்கு என்ன கேரக மோடா கோயில் மணி அடிக்க அந்த பொது மணி அடங்குது உந்து புடிச்சு டிங்கு 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 அடிக்கிறோம் இப்ப பசு மாடு கால மாடு வருது என் குடுக்குன்னு வரான்னா கடைக்காரன் சுத்தனா கல்யாணம் இது போடுவாங்க தாயை கட்டி வச்சிருக்காங்க அவன் அப்புறம் மட்டும் என் பார்த்தேன் அப்ப வேலைக்கு ஆடுறதுக்கு போயிடறான் அவன் அப்பனை மட்டும் பார்த்தேன் பங்கு எடுத்துட்டு போடுவான் அப்பாடா இவன் சூரன் தாண்டா எத்தனாலும் சனி ஆயிட்டு அக்கா எவ்வளவு ஒருத்த ஓடியாது காலகாடி சுத்துறோம் கேட்க மூஞ்சி பேச்சா எப்படி இதாட்டம்
அந்த உண்மை சொல்லாத, அந்த உண்மை சொல்லாத. எதுக்கு மொத்த சூத்த வாயை கொடுத்து சூத்து போய் தேட முடியாது. நான் தம்பி வந்துருந்தேன் இப்படி ஆடுறானே எங்களா ஓடியா அப்பனுக்கு பிறந்திருப்பான். ஓ நான் ஒரு அப்புனு போந்தேனா இந்த கம்ப்ளீட் எத்தனை பண்ணுங்க அதை கேளு, அதை கேளு. உங்க அம்மா உன ஊர்ல விடுறா ஒரே வார்த்தை பேசக்கூடாது. அவர் தெளிவா இதுக்கு அப்புறம் எதனா பேசுறேன், இதுக்கு அப்புறம் எதனா பேசுறேன் அப்படி கடிச்சிருவான். இது கடியார ஓண்டு ஏன் தெரியுமா? விளந்துல அண்ணா பாரு. ஆமா ஏய் தம்பி அங்க சூரவாசம் கட்டி அண்ணா ஒரே தான் பாரு குடுக்குன்னு ஒரே தான் பாரு 4 பேர் குச்சி காய்ச்சி ஒரு தாய் ரெண்டு அப்பா. ஒரு தாய் ரெண்டு அப்பாவா? ஓ மகாராஜா ஒரு தாய் ரெண்டு அப்பா. அது எப்படிடா? உங்க பெரியப்பா ஒண்ணு, உங்க அப்பா ஒண்ணு. ஓ எங்க அப்பா அப்பா 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? 2 பேர் அண்ணன் தம்பி இருந்தா அப்பா அப்பா தானே? ஓ டேய் பெரியப்பா என்னடா அதான் நான் மட்டும் ஏய் ரெண்டு அப்பா இல்லடா, 3 அப்பா ஒரு தாய். இல்லையா பூவே எங்க பார்த்தா சொல்றாங்க வாய தோர்கிறீங்களே என்கிட்ட இருக்குது ஒண்ணுதான் கடிச்சு நிறுத்திட்டு போறேன். உன்கிட்ட இருக்குது ஒண்ணுனா நான் என்ன அவன் ஒரு டைம் சொன்னா பல டைம் சொல்ல போயிட்டு வராங்க இந்த ஊத வெட்டி போச்சு வெட்டி போச்சு படங்காத்தா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா எங்க அப்பா ஸ்டார்ட் தெரியுமா? ஓ உங்க அப்பா ஸ்டார்ட் சொன்னா எங்க அப்பா தெரியுமா? டேய் எங்க அப்பா ஓடுற ட்ரெயின்ல நிப்பா. சந்து வைக்கிறாரு சந்து அந்த சந்து வை அங்கடா காட்டு வரோம். ஏய் அதில அவஇல்லடா. ஏய் எங்க அப்பா யார் தெரியுமாடா? ஓடுற ட்ரெயின்ல நிப்பா. ஓடுற ட்ரெயின்ல நிப்பா. நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவா. ஓ நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவா. அப்பேர்படா ஓடுற ட்ரெயின்ல அப்படி இருந்தா ஞாபக கை வைக்கிறீங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? ஓடுற ட்ரெயின்ல நிப்பா. நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவா. அப்படியாப்பட்டா அவன கலெக்டா அவரோட பெருசு. கவர்மெண்ட் வித்தால செய்யறாரா? அதோட பெரிய ஆளு. இல்ல மந்திரியா? அதோட பெருசு மச்சான். அதோட பெருசு. அதோட பெரிய ஆளு. பிளாட்ஃபார்ம்ல முருகி இருக்கிறாரு. ஓடுற டைம்ல நிப்பாரு, நிக்கிற டைம்ல ஓடுவாரு. பிளாட்ஃபார்ம்ல பிளாட் படுத்துறா.
அதுக்காக முறுக்கு விக்கிற கம்யூனிட்டி அப்படி இருக்கட்டும். என் அருமை தோயோ சொல்றாங்க ஓயோ எங்க ஆயா வேணும். இந்த பார் உட்காந்து ஆட்டம் பார்க்குது. ஆட்டம் பார்க்குறா கம்யூனிட்டி. நானும் ஒரு பேர் தான் என் அருமை சிசியா ஐயா பாட்லு நான் என்ன பாட்டில் விவரம் பண்றேன். யாராதான் நீ உன் கூட தானே இருக்கா? என்ன பார்த்தா குடியார மேல தெரியுது. சொல்லல அங்க உட்காந்து என்ன பண்ற? வாய முன்னுக்கிற இப்ப களி போடுறான் தொடப்பாடு அகுவாங்க அகுவா அப்படி இருக்கட்டும். வீணாட்ட வேண்டாம். தம்பி ஒய்க்கம் மீட்பம் தரலாம். ஒய்க்கம் மீறினா ஊம்பப்படும். வாய் சிக்கலா இருக்குல்ல ஒழுக்க விருப்பத்தால ஒழுக்க ஊம்பப்படும். அத்த வெள்ளிய பவுல்ல ஓம்பப்படும். சொல்லு அது ஒழுக்க விருப்பம் தரல ஒழுக்க வீடும் ஓம்பப்படும். போன இங்க வெட்டு போச்சிருவேன். என் ஊரு ஓவரம் தான் என் ஊர். டேய் ஓவரம் தான் வெட்டு எனக்கு இங்க ஆள் இருக்குது. ஆமாடா ஆமாடா ஆளு நேர்மாமா ஏய் நேரு எந்த மொக்கால போய் வரது? எவன்டா வரான்? எவன்டா வரான்? அப்படி இருக்கட்டும். நான் சொன்ன பாத்தியா அந்த திருக்குறளுக்கு ஏதாவது விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரியாது. ஆமா விளக்கம் தெரியாதுல்ல. நான் சொன்ன குரல் நாளே சொல்கிறேன். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இத பார் ஒழுக்கம் மீட்போம் உயிர்னு சொன்ன இந்த உயிருக்கும் மேலாக ஒழுக்கம் என்பது தேவை. ஆமாண்டா ஆமா என்னைக்கா இருந்தாலும் நல்ல புத்தி வரும். ஆனா ஒழுக்கம் தவறி விட்டா முன்னேறந்து வாங்குறான்பா அடி அடி. அத போலதான்டா கம்யூனிட்டி. என்னடா அது ஊரா என்ன போய் வரும் ஏஞ்சி போய் எனக்கு கேட்டுதான் நீ அப்படி வேண்டாம். இந்த சபை பார்த்தா எப்படி விளக்கம்? லட்சுமி கடாசி சபை எப்படி லட்சுமி ராசி பரிந்து சபை மாதா பிதா குரு அதா தெய்வம் அனுர பாதத்திற்கு உங்களோட பாதத்திற்கு அதா கம்பளி வேணக்கூடிய தாங்கள் சேகர் ஐயா அவருடைய பாதத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இந்த சின்ன சிறுவன் அத போய் அண்ணங்கிராம மக்களை போய் வீட்டு பேமானி இப்ப தொட போட்டு இருந்தாடியா முறைய கண்டுபிடிச்சு ருப்புறான்டா ருப்புறா அவன் முன்னாடி யோசிச்சுறான் அவன் என்னடா
எப்படி காட்டுவோம் தெரியுமா? எப்படி? இவங்க. இப்படிதான் ஒரு பொருளுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுறோம். அவன் மூச்சு வந்து நான் பண்றான் நீ. எப்படி தெரியுமா? துண்டு இல்ல. எப்படி? துண்டு. ஐயப்பா சூப்பர் துண்டு. ஏய், இப்பதானே பையன் சீமாட்டி கல்ல வாங்கிட்டு வந்தது. அது புதுசா இருக்குது. ஏய், இப்படிதான் திருக்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி ஒண்ணு இருக்கும். அந்த வித்தியை காட்டுறப்பா. ஓ நான் தான் திருக்கோணம் பட்டான்ல எந்த காரணம் அவரு? மாட்டு வர மாட்டியா கம்ப்ளீட் துண்டு தான் இது எடுத்துக்க. அப்படி இருக்கா பேரும் ஜம்ம தரும்பு ஜிப்பி மூடு. ஏன்டா குஞ்சு முடுங்க? நல்ல துண்டு வருதா அதான். ஐயோ, வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியும். எங்கடா நாயா? ஐயோ எம தருவ எனக்கு அப்படிதான் நம்மளா போய் வந்து ஆர்டர் ஜம்ம தருமம் தான் மறக்கா எம தருவ நாடு இருக்க நாடு அதுதான் என்ன நடத்துமா அதுதான் சுடுகாடு. ஏய் 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 ऐसा धीरे मा एरिया का श्री ஏய் எம தருவ நாடு அது நாடு நடத்துமா அதோ சாம்பலாபுரி ஆண்டாள குடியா சரிடா பேரு ஜம்ம தருமு ஆமா அது மட்டும் தான் விளக்கம் ஆமா டேய் எங்க அப்பா பேர் தெரியுமா உங்க அப்பா பார்த்தா ஏய்மல டேய் அதோட கேட்டாங்க அப்பா அப்புறம் ஓ இந்த வேஷத்துல எங்க அம்மா பேர் தெரியுமா உங்க அப்பா சாத்தியா அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அதுவா கேட்டாங்க இதோ அதுவா கேட்டாங்க இந்த வேடத்தை தாங்க வந்திருக்கிறேன் இதுல அப்பா அம்மாயா சொல்லுங்க சூரிய தேவனுக்கும் தேவனுக்கும் எப்படி சூரிய தேவனுக்கும் சூரிய தேவனுக்கும் சூரிய தேவனுக்கும் சூரிய தேவனுக்கும் சாய தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் நாங்க மொத்தம் 30 நாங்க மொத்தம் 2 பேர் தம்பி அந்த சூரிய தேவனுக்கும் சாய தேவிக்கும் 2 பிள்ளைகள் யார் இன்னொருத்தர் எங்க இருக்கிறாங்க 2 பேர் சொன்ன பத்தியா ஒன்று டேய் அதா பாய் ஏ அண்ணா புரிய சரி சனியா ஆமாண்டா சனி 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 ஒன்று அந்த சனி ஒன்று இந்த யம தர்மன் டேய் அப்படி சொன்ன பத்தியா ஆனா ஒண்ணு தம்பி என் அண்ணன் இருக்கும் இடத்தில் நான் செல்ல மாட்டேன் நான் இருக்கிற இடத்தில் என் அண்ணன் இருக்க மாட்டான் ஆமாண்டா சனி இருக்க மாட்டா யம இருக்க சனி இருக்க மாட்டா சனி இருந்தா உயிருக்கு ஆபத்து இல்ல ஆனா சனி இல்லாத இருந்தா யம அங்க போயிடுவாரு ஆமா 7 வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தியா மாடு மக்கள் 7 வருஷம் சனி நம்ம பிடிக்க போகுது ஆமா யாருங்க டேய் ஏச்சுமரி சொல்லுவாங்க ஏச்சுமரிக்கு சொல்றாங்க ஏய் டேய் இந்த நாட்கள எவன் வருஷம் சனி என்று சொல்கிறானோ அப்பவே அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தா அவ்வளவுதான் ஆமா இந்த சனி பிடிக்கும் டேய் எனக்கு பிடிக்குது அப்படி சொல்ல மத்தியா அந்த ஒரு நொடி போயுது அப்பவே வந்து எங்க அண்ணன் அவங்க உடம்பில் பூந்து விடுவான் ஆமா 7.5 வருஷம் கழித்துதான் அவங்களை படம் சித்தம் படுத்தி அதற்கு அப்புறம் தான் அவங்க விட்டு நீங்குவா அவங்க நீங்க ஒண்ணு அவங்க பாவம் பண்ணிய பார்த்து தம்பி அவங்க பாவம் பண்ணிய பார்த்து அவங்க கணக்கு முடிந்து விட்டதா முடியலையா அப்படி என்று அவங்க கணக்கு முடிந்து விட்டால் அவங்க உயிர் அப்பவே பிடித்து விடுவேன் அப்பவே தவறாத பிடிச்சிருவேன் ஆமாண்டா நீதி தவறாத மன்னன் யாரு கட்டியும் லஞ்சம் வாங்காத மன்னன் இப்ப இவரு 5 லட்சம் 5 கோடி கூட கொடு ஒரு பைசா வாங்க மாட்டாங்க
ஏன் இந்த வேஷத்தை கலத்தி பிற்பாடுதான் வாங்குவார். அப்படி சொல்ல மாத்தியா? ஏய், நான் நீதி தவற விட்டா எனக்கு என்ன தெரியுமா நீங்க? ஓ ஓ நீதி தவறி விட்டா இரு பேச இரு ஏய் கேளுடா நான் திரி ஐயா இரு ஏய் இவரா அந்த நீதி தவறி விட்டா அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஏய், அப்படி சொல்ல மாத்தியா? ஒரு கண் முடி இருக்கவா அந்த முடி தம்பி டேய் ஏய் மேல மலை தொங்கிக் கொண்டிருக்கும் மலைடா. ஆனா கீழே அக்னியாரு வரும். அக்னியாரு நெருப்புடா. அந்த மலை எப்படி இருக்குமா? நம்ம மயிறு இருக்கிற இமை அந்த இமையில தொங்கினி இருக்குமா? மலை. ஆனா நான் ஒரு வயதும் அவங்களுக்கு உயிர் முடியவில்லை என்றால் நான் போய் உயிரை பிடித்து விட்டு எனக்கு அப்பவே என் உயிராகப்பட்டது அப்படியே போய்விட ஒரு ஆயுள் முடிந்து விட்டதுன்னா ஒரு மனிதனை போய் அந்த நீதி தவறாம பிடிக்காத விட்டுட்டா அந்த மயிலாகப்பட்டது அருந்து அந்த மலையாகப்பட்டது நான் அக்னியில வீழ்ந்து விடுவேன். அப்படியே செத்துருவீங்க. ஆமா, அப்படியே பஸ்மமாகி விடுவேன். நீதி தவறாத யம தர்மனி. ஆமா. டேய் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் டேய் அது மட்டும்தான் எனக்கு தம்பி எனக்கு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆமா உதயமா மட்டும் தான் புரியாதா? அதோட கேட்டாங்க திருமணம் ஆகி சொன்ன பாத்தியா? எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா யாரோ ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க பாரு. யாரா ஏன்டா வாங்க அப்பா அம்மா இறந்துட்டு போறாங்க. இந்த சனியில் யாரா பொண்ணு இந்த யமனு யாரா பொண்ணு கொடுத்தது? அவன் எப்படி யமனா இருப்பான்? அப்படி சொன்ன பாத்தியா? எனக்கு மொத்தம் 7 மனைவி. 7 பொண்டாட்டியா? ஆமா. இந்த மூஞ்சி போய் 7 பொண்டாட்டி கிடையாது. அது எந்த மாதிரி மூஞ்சா இருக்கும்? என்னடா 7 மனைவி சொன்ன பாத்தியா? ஆனா என் கூட 6 மனைவி வாயவே கிடையாது. இந்த மூஞ்சி கூட ஒரே பொண்ணு வாய. அது 6 பொண்ணு எப்படி வாயும்? எப்படி வாயும்? கிச்சனார வாந்தி எத்தனை இருக்கு மூஞ்சி? அது எதுனா தெரியுமா? தோழா இந்த பாரு ஐயோ ஐயோ ஐயா இந்த தெருவுல காசு சாப்பாடு இது ஆக்கலையா? என்ன பத்தவனுக்கு அப்படியே தெரியுது. அப்படியே தெரியுது. 6 மனைவி என்னோட வாய்வை கிடையாது தெரியுமா? என் காலு தீவிரப்பட்டது. தீவு புழு எல்லாம் பூச்சிருக்குது. ஆமாண்டா, ஒரே தீவு கவுளு ஒரே நாத்தம். ஆனா இவருக்கு பாரு இவருக்கு யார் தெரியுமா? சகல சொந்தக்காரு. யாரு? எறும்புதான் சகல சொந்தக்காரர். எறும்பு புழு எக்குமாரில பிறந்தவனே உனக்கு அதான தண்டனை. உனக்கு 6 பொண்டாட்டி வச்சுட்டா நோட்டி தான் கட்டிட்டான். அப்படி சொல்ல மாத்தியா? அப்படி சொல்ல மாத்தியா? ஆனா என்னோட மனைவி 7வது மனைவி.
வேணா வேணா கல்லு பாவம் ஒரு வாட்டி சரி தம்பி ஒரு வாட்டி சொல்லலாம் 2 வாட்டி சொல்லலாம் நான் ஊரமா சொல்லுவாங்க கல்யாட்டியா பசு பகல மனைவி பாடு பகலே ஒரு பசு மாடு தெரியுமா வீட்டுல ஏடு மாடு தெரியும் கம்மியாட்டி மனைவி மகன் போட்டுக்கோ பாப்பாங்க அவங்களே பசு மாடு தெரியல நாங்களே ஏற்பாடு சரி போடுன்ற இந்த ஏற்பாடு போட்டு தெரியல அப்படி சொல்ல மச்சா என்னுடைய மனைவி 7வது மனைவி சோழ பத்தினி தெய்வம் தங்கம் அம்மு தங்கண்டி பாப்பா கட்டியா பாப்பாக்கு அதான் தோடி எல்லாம் தொங்கிட்ட பாடு வாய்ஸ்து வந்து அடிக்கிறா என்னுடைய மனைவி ஆசை மனைவி ஆசை மனைவி சோலை சோலை பத்தினி தெய்வம் பத்தினி தெய்வம் ஆமாண்டா பத்தினியா ஆமா என்னோட மணி டேய் என் மணி பார்த்து தப்பா சொல்லு தப்பா சொல்லு மனைவி சோலை ஆமாண்டா அப்படி இருந்தாலும் நாங்க 2 பேரும் சும்மா அப்படி இருக்கோம் என் மனைவி விட்டு ஒரு பொழுதும் ஒரு நாளும் பிரியவே மாட்டேன் என் மனைவி கூடயே தான் இருப்பேன் ஆமா ஆமா வாங்கி கொடுக்குறீங்க பானிபூரிலாம் வாங்கி கொடுப்பாடா அதை வச்சுட்டு பேசுறேன் அப்படி இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம் எங்களை யாராவது பிரிக்க முடியாது அப்படி இருந்தாலும் சிம்மாசனத்தில் அமருவோம் மற்ற விஷயம் அப்படியே தேவாந்திர எழுதி நிருபம் அதனால எங்களுக்கு வந்து எனக்கு வந்திருக்கா அதுடா அல்ல அவ்வளவு சாதாரண படம் ஓடி போயிட்டா ஓடி போயிட்டாங்க என் மனைவி இருக்கா பாரு அவள அழகுக்கு ஈடாகுமா மனைவி நான் பாத்துங்க மனைவி நான் பார்த்தேன் மனைவி பாத்தியா பார்த்த திருநாவல பசம் இல்ல ஐயோ அப்படி திறமச்சா ஆனா இந்த தினத்தை நானும் சதிமதியாக சென்று
அமிர்தம் தேவ அமிர்தம் தேவ அமிர்தம் சாப்பிட வேண்டும். அதனால நான் அழைத்ததாக என்னோட மனைவி சோறு அது சீக்கிரமாக சோலை தர்ப்பா